அவங்களோட அக்காவா? நீங்க எத்தனை பசங்க? மொத்தம் நாங்கள் 5 பேர். 5 பேர் 2 பேர் டெத் ஆகிட்டாங்க. ஒரு பையன் 4 பொண்ணு, ஒரு 2 பசங்க இப்போ டெத் ஆகிடுச்சுங்க. இப்போ நாங்கள் 3 பேர் தான். 3 பொண்ணுங்க. இது உங்கள் ஹஸ்பண்டா? ஓகே. நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணீங்களா? அக்கா பொண்ணு. ஓ ஓகே. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலி? என்ன பிரச்சனை என்ன சொல்கிறதுண்ணா, நம்ம அந்த வீடு வந்து எங்கள் அம்மாவை தான் இருந்து கட்டினாங்க. 3 பேர் கட்டிக்க சொன்னாங்க. 3 பேர் அக்கா தங்கச்சி. அது செம்போர்டு தான். அது ஹவுசிங் போர்டு உள்ள இடம் தான். அது கலைஞர் கட்டி கொடுத்த அந்த போர்டு போட்டு கட்டி தருவாங்களா, அந்த மாதிரி இருந்த வீடு. யாருக்கு கட்டி கொடுத்தாரு? அது அப்பா பேர்ல இருக்குது. அம்மா தான் கட்டி கொடுத்துட்டாங்க. சின்ன குழந்தை. ஆமா, நீங்கெல்லாம் சின்ன குழந்தையா? ஆமா, அப்ப கட்டி கொடுத்தது. அதுக்கு பிறகு ஒரு முறை கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கூட சரி. அது வந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் வீடு தேடி நின்னேன். அப்போ இவர் வந்து சென்னை போர்ட்ரஸ்ல வேலை செய்யறவர். சரி. அந்த வீடு கட்ட சொன்னாங்க. அம்மா தான் வாங்கி கட்டினது. நாங்க அந்த டைம்ல கடன் படுக்கணும் கட்டினா. ஆனா 3 பேரை கட்டிக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன போட சொன்னாங்க, என்ன நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ண சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. 3வது ரூபா பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. இன்னொரு தங்கச்சி கட்ட சொன்னாங்க. சின்னவளை கட்ட சொன்னாங்க. நீங்களே ரேட்டு போட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்களை இட்டுன்னு வந்து கேட்டுக்கிறாங்க பொழுது. அதுக்கு அவன் ஆளுக்கு 5 லட்ச ரூபா கேட்டுக்கிற போல என்கிட்ட சொன்னாங்க. 5 லட்ச ரூபா. சரி, நான் 5 லட்ச ரூபா தந்துடுறேன், நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் ஃபர்ஸ்ட் நீ குடுமான்ட்டு எனக்கு கீழே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு தான் டச்சு. நான் பேச மாட்டேன் இந்த பொண்ணுகிட்ட. சரியா, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்காது, எனக்கு சரியா நான் பேச மாட்டேன். ஏன்? அது குணம் நமக்கு செட் ஆகாது. உங்க தங்கச்சி தானே? இல்ல, அப்ப கூட நீங்க அப்படி சொல்லலாமா? இல்ல, அது ஒரு மாதிரி அவளுக்கு குணம், அந்த மாதிரி குணம். அந்த வெளிப்படையா பேச மாட்டா, சொல்ல மாட்டா. அப்படின்னா அந்த மாதிரி சொல்லி திருத்தணும். உங்க 2 பேருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? இல்ல, அப்படி ரொம்ப 3-4வது தானே இவோ. ரொம்ப வயசு வித்தியாசம். ஆமா, வயசு. உங்க தங்கச்சி உங்க 2 பேர் டெத் ஆயிட்டாங்க. 4வது இவோ. சின்ன வயசுல புருஷனா நாங்க தான் பண்ணி வச்சோம். அவங்க கல்யாணமே வாங்கினாங்க, நாங்க தான் பண்ணி வச்சோம். அப்படி சொல்லலாமா நீங்க? நாம என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியல. இப்போ இந்த ஒரு சின்ன வார்த்தை எடுத்துங்க. நாம கட்டிட்டோம் வீட. நீ அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், என்னால முடியாது சொல்லாமா இல்லையா? சின்னவ சொல்லிட்டா, ரேட்டு கேட்டோன்னே 5 லட்ச ரூபா வேணும்னே நான் தலை இல்லை, நீங்க தான் தலையிட்டு பண்றீங்க. அப்போ என்ன 5 லட்ச ரூபா கேட்கறேன், நான் கொடுக்குறேன். நான் கீழே கட்டுறாங்க அம்மா. அப்போ சின்னவன் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வானா, என்கிட்ட அந்த 5 லட்சம் கிடைக்காது, நீ எனக்கு காசு கொடுத்துடு. 3 பேருக்கு ஒரு ரேட்டு போட்டாங்க. அப்புறம் ஒருத்தராகும்போது ஒரு ரேட்டு போட்டாங்க.